இந்த காலத்து இசை அப்படின்னு ஒன்று வரும்போது அந்த காலத்து இசை கலைஞர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, அந்த காலத்தில் இருந்த இதையெல்லாம் இன்று தொலைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னன்னு சொல்ல வரீங்க? அந்த காலத்து சினிமா மியூசிக்கில் கர்நாடிக் நல்லா யூஸ் பண்ணியிருக்கா. இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக வாசிக்கிறா, மட 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 மடன்னு எல்லாத்தையும் கலந்து பண்ணின்னு இருக்கா. சட்டன் திங்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு கேட்ட பாடல்கள் வந்து மனதிற்கு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும், என்ன ஃபீலில் நாம் இருக்கோமோ அந்த ஃபீல் நமக்கு கிடைச்சிது. சோகமாக இருக்கும் அப்படின்னா ஒரு பாட்டு கேட்டோன்னா நம்மளை புத்துணர்வு பண்ணுறதுக்கும் பாடல்கள் இருந்தது. ரொம்ப புத்துணர்வாக இருக்கும் அப்படின்னா நம்மளை சாந்தப்படுத்தி நடுநிலை கொண்டு வந்து நம்மளை நார்மல் ஆக்கிறதுக்கும் பாடல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எந்த பாடல் கேட்டாலும் டென்ஷன் தான் ஜாஸ்தியாகும். அந்த காலத்தில் வந்து ஒரு சாங் ரெக்கார்டிங் அப்படிங்கும்போது அது ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம். ஸோ அங்கே தான் இருப்பாங்க, அந்த சாங் முடிக்கிற வரைக்குமே அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு பார்த்துட்டிங்கன்னா அவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு காப்பி பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ ஒரிஜினாலிட்டி அதுதான் சார். அதனால தான் அவங்கள எல்லாருமே வந்து நம்ம லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் எனக்கு மியூசிக் தான் மேட்ச் ஆகும். சோகமாக இருந்தனாலும் எனக்கு வந்து சாங் தான் நானே பாடிப்பேன். மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்றை மங்கைக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள் காலந்தோறும்